வணக்கம். தங்க நகை விற்பனை இந்த வருடம் துவக்கத்தில் இருந்தே தொடர்ந்து ஏறுமுகமாகவே இருந்து வருகிறது. அடுத்து வரக்கூடிய ஒரு சில தினங்களில் தங்க நகை புதிய உச்சத்தை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று இந்த வருட இறுதிக்குள் 1,00,000 என்ற புதிய உச்சத்தை எட்டும் என தொடர்ந்து பொருளாதார வல்லுநர்கள் தெரிவித்து வரக்கூடிய நிலையில் இது குறித்து தங்க நகை விற்பனையாளர் சங்க தலைவர் ஜெயந்திலால் சலானி அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரிடமே இது குறித்து கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார், கடந்த சில நாட்களாக தங்கத்தின் விலை கடும் உயர்வு, இது போன்ற ஒரு உச்சம் பார்த்தோமேனால் இதுக்கு முன்னாடி மக்கள் பார்த்ததில்லை. இந்த விலையேற்றத்திற்கான காரணம் என்ன சார்? அதாவது முதல்ல ஒரு விஷயம், இந்த விலை ஏற்றம் சொன்னீங்களே, இதுக்கு முன்னாடி இது முன்னாடி நடந்திருக்கு. ஆனால் இந்த அளவுக்கு நடக்கல. ஒரே நாள்ல 2,200 ரூபாய் ஏறுறது இதெல்லாம் நடக்கல. இது விலை ஒரு தடவை குறைஞ்சது. எப்போ குறைஞ்சுன்னா, மத்திய அரசு இறக்குமதி வரியில் தீர்வையை குறைச்சாங்க. அப்போ குறைஞ்சது ஒரு 4,000 ரூபாய் ஒரு சவரனுக்கு. ஆனால் இது மாதிரியான பொருளாதார மாற்றம், அது மாற்றத்துடைய குறித்த எந்த இதுவும் ஏற்படலை, தாக்கமும் ஏற்படல. இந்த விலை உயர்வு என்பது நேற்று நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கிராமுக்கு 275 ரூபாய் உயர்ந்து ஒரு சவனுக்கு 2,200 ரூபான்றது ரொம்ப அபரிதமான ஒரு உயர்வுன்னு சொல்லலாம். இது ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று. அதாவது உலக பொருளாதாரத்தில் இப்போ பெரிய வர்த்தக போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அமெரிக்கா மற்றும் சைனா, 2 பெரிய வல்லரசு நாடுகளுக்கும் அதனுடைய தாக்கம் பெருமளவில் தங்கம் எல்லா நாடுகளும், அதாவது அமெரிக்காவும் தங்கத்துடைய இருப்பை கூட்டிக் கொண்டு வருகிறது. சைனாவும் பெருமளவில் தங்கத்துடைய இருப்பை கூட்டிக் கொண்டு வருகிறது. மேலும் அமெரிக்க டாலர்களை எல்லா நாடுகளும் மாற்றி தங்கமாக தொடங்கி இருப்பதின் ஒரு பெரிய தாக்கம் சர்வதேச சந்தையில் தங்கம் விலை உயர்வதற்கு. இது இன்னும் உயரும் கூட சொல்லலாம். காரணம் என்னன்னா, இந்த 3வது உலக போர், இது 3வது உலக போரானது ஒரு வர்த்தக போராகவே இருக்கிறது. உயிரிழப்பு இல்லை, போர் தளவாடங்கள் இல்லை, வேற எந்த சேதமும் இல்லை, முழுக்க முழுக்க பொருளாதார சேதம் அப்படின்னு சொல்லலாம். அதனால இது 3வது உலக போராக பார்க்கப்படுகிறது. இந்த 3வது உலக போரில் யார் வெற்றி பெறுவார்கள் என்பது 2வது விஷயம். ஆனால் பாதிக்கப்படுவார்கள் யாருன்னு சொன்னால் பெரிய முதலீட்டாளர்களுக்கு பெரிய பாதிப்பு. பெரும்பாலான முதலீட்டாளர்கள் தங்களுடைய முதலீடுகளை பங்கு சந்தையிலிருந்து எடுத்து பெருமளவில் தங்கமாக மாற்றுகிறார்கள். சர்வதேச சந்தையில் தொடர்ந்து தங்கம் விலை அதனால் உயர்ந்து வருகிறது. சார், இப்போ அமெரிக்கா சீனா வர்த்தக போது ஒரு முக்கிய காரணமாக சொல்லப்படுது. ஏன்னா போட்டி போட்டு அவங்க நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த இறக்குமதி வரியை தொடர்ந்து பார்த்தோம்னால் ட்ரம்ப் அவர்களும் சரி, சீன அதிபரும் சரி தொடர்ந்து உயர்த்திக்கிட்டே இருக்காங்க. இது ஒரு முக்கிய காரணமாக சொல்லப்படுது. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார்? அதாவது இதை நீ சொன்னதாங்க உண்மை. பரஸ்பர வரி விதிப்பு என்பது அவர் 125% அவர் அமெரிக்க அதிபர் விதிச்சாரு சைனா பொருட்களுக்கு. உடனே சைனா 245% அதுக்கு அமெரிக்காவிலிருந்து சைனாவில் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அவர் வரி விதிச்சாங்க. இது மாதிரியான ஒரு போட்டியில நிச்சயமாக 2 நாடுகளுக்கும் பெரிய பொருளாதார சேதம் ஏற்படும். அந்த 2 நாடுகளுக்கு பொருளாதார சேதம் ஏற்பட்டால் அதை நம்பியிருக்கக்கூடிய மற்ற நாடுகளும் பெருமளவில் பாதிக்கும். குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளில் பெரிய அளவில் சைனாவுடைய பொருட்கள் இறக்குமதி செய்யப்படுகிறது, அமெரிக்காவுடைய பொருட்கள் இறக்குமதி செய்யப்படுகிறது. இது எல்லாமே ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பட்சத்தில் நிச்சயமாக இது உலகத்திலே பெரிய அளவில் பொருளாதார ஒரு மதிப்பிழப்பு ஏற்படும். அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் அதனுடைய தாக்கம் நிச்சயமாக தங்கத்தின் மீது இருக்கும். அதனால்தான் அதாவது முதலீட்டாளர்களை தவிர்த்து பெரிய வல்லரசு நாடுகளும் அல்லது வளர்ந்த நாடுகளும் பெருமளவில் தங்களுடைய தங்கத்துடைய முதலீடுகளை, தங்களுடைய கையிருப்பில் உள்ள தங்கத்தையும் இன்னும் அதிகப்படுத்திக் கொண்டு ஒரு விஷயமாக செய்து வருகிறார்கள். தங்களுடைய ட்ரெஷர்ல பெரிய அளவில் தங்கத்தை சேமிப்பா வச்சுட்டு வராங்க. ஏனால் உலகத்தினுடைய உண்மையான கரன்சி தங்கமாக இருப்பதால் எல்லா நாடுகளும் பெரிய அளவில் தங்கத்தை வாங்கி குவித்துக் கொண்டு வருகின்றன. தங்கம் இது மாதிரி வாங்கும் போது, விலை ஏறும் போது அதனுடைய முதலீட்டாளர்கள் ஆகட்டும் அல்லது நுகர்வோர் ஆகட்டும் பீதியின் காரணமா அவர்களும் பெரிய அளவில் வாங்க தொடங்கி இருக்கிறார்கள். அதான் சர்வதேச சந்தையில பெரிய அளவு தங்கம் உயர்ந்து வருகிறது. இன்னும் சொல்ல போனால் மிக விரைவாக தங்கம் ஒரு கிராம் 10,000 ரூபாயை கடந்து, ஒரு சவரன் 80,000 ரூபாய் கடந்து மிக விரைவாக 1,00,000 ரூபாய் என்ற இலக்கை நோக்கி தன்னுடைய பயணம் இருக்கும். கடந்த இந்த 3.5 மாதங்கள், ஜனவரி 1 முதல் இன்று வரை எடுத்துக்கொண்டால் 3.5 மாதங்களுக்கு 17,000 ரூபாய் அளவுக்கு ஒரு சவரன் விலை உயர்ந்துள்ளது. இது பெரிய உயர்வு தான் சொல்லலாம். சார், இப்போ போன வருஷம் பார்த்தோம்னா போலந்து மத்திய வங்கி பார்த்தோம்னா அதிக முதலீடு செஞ்சிருந்துச்சு. அதே போன்று இந்திய ரிசர்வ் பேங்க்கும் பார்த்தோம்னா தங்கத்தின் மீதான அந்த முதலீடு தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கு. வங்கிகள் அதிக ஆர்வம் காட்டுறதுக்கான காரணம் என்ன சார்? தங்க நகை மீது அந்த முதலீடு வங்கிகள் பெரிய அளவில் பணத்தை அச்சிடும் போது அதற்கு ஒரு நிகரான ஒரு தங்கத்தை அவர்கள் இருப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் அந்த பணத்திற்கு அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை, மதிப்பு. அப்படி இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் மற்ற நாடுகளில் அவங்களுடைய பணத்தை அவங்க ஏற்றுப்பாங்க. ஸோ உங்ககிட்ட எவ்வளோ ரிசர்வ் வச்சிருக்கீங்க, எவ்வளோ நீங்கள் பணத்தை வெளியிட்டிருக்கீங்க, அதுக்கும் இதுக்கும் மேட்ச் ஆகுதுன்னு பார்ப்பாங்க.
அதனாலதான் நம்ம வந்து பெரும்பாலும் அமெரிக்காவில் உள்ள அமெரிக்க டாலர் வந்து பெரிய மரியாதை போகுது. சார் இப்போ வரக்கூடிய 30ஆம் தேதி அட்சய திருதி வருது. அந்த தேதியில் வந்து பொன் பொருள் வாங்கினா வந்து பார்த்தோம்னா ஒரு அதிர்ஷ்டம் தேடி வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து பரவலாக இருக்குது. அக்ஷய திருதிக்கு வரக்கூடிய நாட்களில் அதை மையமாக வச்சு தான் தங்கம் விலை தொடர்ந்து ஏறுறதா வந்து நடுத்தர வர்க்கம் பெண்கள் மத்தியில் ஒரு பேச்சு இருக்கு. அதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார்? அதாவது இங்கே நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய அக்ஷய திருதிக்கும் தங்க விலை ஏற்றத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. முழுக்க முழுக்க சர்வதேச சந்தையுடைய நிலவரம், உலக நாடுகள் தங்கத்தை வாங்கி குவித்து கொண்டு வருகின்றன. அவங்களுக்கு எந்த அக்ஷய திருத்தியும் கிடையாது. அவங்க வாங்குறாங்க, அதனால பெருமளவில் வந்து விலை ஏறுது. அந்த விலை ஏற்றத்துடைய தாக்கம் நம்ம நாட்டில் இருக்கு. இந்த சமயம் பார்த்து இந்த அக்ஷய திருத்தி இருக்கு, இவ்வளவுதான். அக்ஷய திருத்திக்கு விலை ஏற்றத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சார். வரக்கூடிய அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்கம் விலை குறைவதற்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை இன்னமும் தொடர்ந்து உயர்வதற்கு தான் வாய்ப்பு இருக்கா? அறவே குறைவதற்கு வாய்ப்புகள் இல்லை. இன்னும் தங்கம் விலை ஒரு புதிய உச்சத்தை நோக்கி தான் நம்முடைய பயணம் இருக்கும். மிக விரைவாக பெரிய அளவுல இப்ப 74,000, 75,000, 80,000 ரூபாய் வந்து ரொம்ப தூரம் இல்லை. அதை தாண்டி செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால விலை குறைவதற்கு வாய்ப்புகள் இல்லை சார். இப்போ வந்து பார்த்தோம்னா கடந்த 3 மாதங்களில் 17,000 வந்து அதிகரிச்சிருக்குது. இதற்கு முன்பு போன வருஷத்துலலாம் கூட இந்த அளவுக்கு விலை உயர்வு இல்லை. 2018-19 கூட பார்த்தீங்கன்னா ஒரு சவரனே 25,000 தான் வித்துச்சு. இந்த லாஸ்ட் ஒரு 5 வருஷத்துல பார்த்தோம்னா கடுமையான ஒரு விலையேற்றம். இதற்கு முக்கிய காரணம் என்னவா பார்க்கப்படுது? கோவிடினுடைய தாக்கம் பொருளாதாரத்தில் பெரிய ஒரு தாக்கத்தை, கோவிடுடைய நோயினுடைய தாக்கம் வந்து உலக பொருளாதாரத்தை ஆட்டி படைத்தது. அப்பொழுதுதான் தங்க விலை உயர தொடங்கியது. ஏனென்றால் பொருளாதாரத்தை அதை ஆட்டி படைக்கும் போது பொருளாதாரத்துறையை சேர்ந்த பங்குச்சந்தைகள் எல்லாம் முதலீடுகள் எடுக்கப்பட்டு தங்கமாக மாற்ற தொடங்கினார்கள் மக்கள், முதலீட்டாளர்கள், இவங்க எல்லாமே. ஸோ அப்போ ஏறின தங்கம் இன்னும் அதனுடைய ரேலியை வந்து அதனுடைய ஸ்பீடை குறைக்கவே இல்லை. தொடர்ந்து இந்த 5 வருடங்களாக பார்க்க போனால் கோவிடுக்கு பிறகு தொடர்ந்து தங்க விலை அதிகரித்து கொண்டு வருவதற்கு காரணம் என்னன்னா, பிற்காலத்தில் ஏதாவது ஒரு தாக்கம் ஏற்பட்டால், நோயுடைய தாக்கம் அல்லது பேரழிவு எதுவும் ஏற்பட்டால் நிச்சயமாக பண மதிப்பிழப்பு ஏற்படும். அப்பொழுது தங்கமாக மாற்றி வைத்துக் கொண்டால் அதுக்கு எந்தவித இழப்பீடும் வராது. அது வந்து இன்னும் விலை உயர்ன்றதுக்காக சர்வதேச முதலீட்டாளர்களுடைய ஒரு பெரிய கருத்தாக உள்ளது. அதனால்தான் பெரிய அளவில் தங்கத்தின் மீது முதலீடுகள் ஈர்க்கப்பட்டு தங்கம் விலை 5 வருடங்களாக உயர்ந்து கொண்டு வருகிறது. பெரிய அளவில் இன்னும் அபரிதமாக உயர்வதற்கு காத்து கொண்டிருக்கிறது சார். இப்போ அமெரிக்காவை சேர்ந்த பங்குச்சந்தை நிறுவனம் ஒரு 38% குறையும்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாங்க. அதை நம்பி பொதுமக்கள் தொடர்ந்து விலை குறையுங்கிற ஒரு நம்பிக்கையில் இருந்தாங்க. ஆனால் இப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்தா வேற மாதிரி இருக்கு. அதாவது 38% எந்த அடிப்படையில் அவர் வந்து குறையும் சொன்னாலும் தெரியல. அதை நம்பி பெரும்பாலான மக்கள் அல்லது முதலீட்டாளர்கள் தங்களுடைய முதலீடுகளை செய்யாமல் தவிர்த்து வந்தார்கள். அதுவே அவர்களுக்கு முதலீட்டாளர்கள் பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியதுன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு தவறான தகவல் கொடுத்ததற்காக பெருமளவில் மக்கள் நஷ்டமடைந்தார்கள் சொல்லலாம். ஏன்னா அந்த சமயத்துல ஏறக்குறைய ஒரு 20 நாட்களுக்கு மக்கள் வந்து நகைகளை வாங்குவதை பெருமளவில் தவிர்த்து வந்தார்கள். அவசியம் ஏற்பட்டால் வழியே நகைகளை வாங்குவதை தவிர்த்து வந்தார்கள், அல்லது முதலீடு செய்யாமல் தவிர்த்து வந்தார்கள். பிறகு அவர்கள் கூடுதலாக பணம் செலுத்தி எல்லா விஷயங்களும் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. இனி வரும் காலங்கள் நிச்சயமாக இன்னும் கண்ணு கெட்டிய தூரம் வரை தங்கம் விலை குறைவதற்கு எந்த வாய்ப்புகளும் தென்படவில்லை சார். தொடர்ந்து தங்கத்தின் விலை இந்த வருட இறுதிக்குள்ள தான் வந்து பார்த்தா 80,000 தொடுன்னு சொல்லி தங்க நகை விற்பனையாளர்களும் சரி முதலீட்டாளர்களும் சொன்னாங்க. ஆனால் இப்போ பார்த்தா ஏப்ரல் மாதத்துலேயே 75,000 தொட்டுருச்சு. இந்த வருட இறுதிக்குள்ள 1,00,000 தொட்டுருன்னு எதிர்பார்க்கலாமா சார்? இல்லை, இந்த வருடம் இறுதிக்குள்ள 1,00,000ங்கிறத விட 90,000 நிச்சயமாக இருக்கும். ஒருவேளை நடைபெற்றால் கூட ஆச்சரியப்படுவதற்கில்லை இந்த வருட இறுதிக்குள்ளே. காரணம் என்ன, உலக பொருளாதாரத்துடைய சூழ்நிலை பெரிய ஒரு பின்னடைவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் கணித்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக அது தொடரக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. ஏற்கனவே வந்துட்டு இந்த பரஸ்பர வரி விதிப்பு சைனாவை தவிர மற்ற நாடுகளுக்கு 90 நாட்களுக்கு தள்ளி வைப்போம் என்று அவர் வந்து அறிவித்திருக்கிறார். அந்த 90 நாட்கள்ல ஏறக்குறைய 15 நாட்கள் கடந்து விட்டது. இன்னும் 75 நாட்கள் இருக்கின்றன. இந்த 75 நாட்கள் வரை தொடர்ந்து தங்க விலை உயர்த்து கொண்டுதான் வரும். அப்படி 75 நாட்களுக்கு தொடர்ந்து தங்க விலை உயர்ந்தால் மிக விரைவாக 90,000 ஒரு சவரன் கடந்து செல்லும் சார். தொடர்ந்து தங்கத்தின் விலை ஏறிக்கிட்டே வருது. இப்போ 75,000 விற்கிது. செய்கூலி சேதாரம்லாம் சேர்த்து 85,000 90,000 வரைக்கும் விற்பனையாகி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. வரக்கூடிய காலங்களில் செய்கூலி சேதாரம் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கா? ஒரு தங்க நகை விற்பனையாளராக உங்களோட கருத்து என்ன சார்? இல்லைங்க, சைக்கூலிங்கிறதே இல்லை, வெறும் சேதாரம் தான். அது குறைவதற்கு வாய்ப்புகள் இல்லை. அதற்கு மாற்றாக 28 கேரட்டுக்கு பதிலாக பெருமளவில் எல்லா நகை கடைகளும்
இப்பொழுது வந்து 18 கேரட்டை முன்வைத்திருக்கின்றன. இந்த 18 கேரட் வாங்கும்போது ஒரு சவரனுக்கு ஏறக்குறைய 15,000 ரூபாய் குறைவாக கிடைக்கிறது. அதன் மூலமாக சாமானிய மக்களும் தங்கத்தை எளிதாக வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி கொண்டு வருகிறது. 18 கேரட் உலக நாடுகள்ல எல்லாமே பெரும்பாலான வளர்ந்த நாடுகளில் 18 கேரட் நகைகள் தான் நிறைய வந்து விற்பனை ஆகிறது. இந்தியாவிலும் பெரிய அளவில் இப்போ அறிமுகம் செய்யப்பட்டு விற்பனையில் உள்ளது. நிச்சயமாக அது வாங்கும் பட்சத்தில் வாங்கக்கூடிய மக்களுக்கு ஒரு வந்து ஈஸியாக வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து உருவாகும் 18 கேரட் வாங்கினான். சார் இப்போ நடுத்தர வர்க்கம் பார்த்தீங்கன்னா இந்த நகைச்சீட்டு இதெல்லாம் போட்டுட்டு வர்றாங்க. அது மாதிரி ஏதாவது ஒரு எந்த மாதிரி முதலீடு செஞ்சால் அவங்க ஈஸியாக நகைகளை வாங்குவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்குன்னு எதிர்பார்க்கலாம்? பாருங்க, தங்கத்தின் மீது முதலீடுகள் சொன்னால் நீண்ட கால முதலீடுக்கு தான் தங்கம் இருக்குமே தவிர குறுகிய கால முதலீடுகளுக்கு வந்து தங்கம் வந்து பார்க்கக்கூடாது. அதாவது நான் வந்து தங்கத்தின் முதலீடு செய்தால் அடுத்த 3-4 வருடங்களுக்கு வந்து என்ன அளவு வளரணுங்கிறது தான் பார்க்கணும். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது நகை சிறுசேமிப்பு திட்டம் நல்லது. தொடர்ந்து 3 வருஷத்துக்கு 3 நகை சிறுசேமிப்பு திட்டம் சேர்ந்தாங்கன்னா அவனுக்கு நிச்சயமா அது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். எல்லா கடையிலும் அந்த நகை சிறுசேமிப்பு திட்டம் இருக்கு. அதில் சேர்றது நல்லது. அதன் மூலமாக சிறுக தங்கம் வந்து சேர்த்து வச்சுக்கலாம். பிற்காலத்தில் தேவைப்படும் போது அது வந்து பணமாகவோ இல்லை பொருளாகவோ வேற எதுவாவது மாற்றிக்கொள்ளலாம். சார் தமிழ்நாட்டு தாய்மார்களுக்கு நீங்கள் பாலை வார்க்க மாதிரி சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்ன? தங்க நகை வாங்குவதற்கு இது சரியான நேரமா, இல்லை தள்ளி போடலாமா, இல்லை இது குறைவதற்கு வாய்ப்பு இருக்கா? இறுதியாக அவங்களோட கருத்தை மட்டும் சொல்லியிருங்க சார். அதாவது நிச்சயமாக நான் எல்லாருக்குமே சொல்றது, தங்கத்தில் இப்பொழுது கூட முதலீடு செய்யலாம். காரணம் என்ன, இதை நாம் குறைவென்று எதிர்பார்த்து ஏற்கனவே நம்ம வந்து பெரிய ஒரு இழப்பு வந்து சந்திச்சிருக்கோம். அதெல்லாம் தவிர்க்கணும்னா இந்த நேரத்தில் கூட தங்கத்தின் மீது முதலீடு செய்யலாம். விலை குறைவதற்கு வாய்ப்புகள் இல்லை. வரும் காலங்களில் இன்னும் விலை அதிகரிக்கும். அப்பொழுது நம்ம மனது வந்து வருத்தப்படும், ஐயோ நான் முன்னவே நான் வந்து வாங்காத போயிட்டேன்னு. அது எல்லாம் அது மாதிரியான ஒரு மனசு தளர்வு ஏற்படாத வகையில வந்து இப்போ வந்து அதில் முதலீடு செய்யலாம். அதில் தேவையான அளவு வாங்கலாம். ரொம்ப நன்றி சார். தங்க நகை தொடர்ந்து உயர்ந்து வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் தங்க நகைகளை வாங்குவதற்கு இது ஒரு சரியான நேரம் என தற்பொழுது தங்க நகை விற்பனையாளர் சம்மேளனத்தின் தலைவர் நம்மிடம் தெரிவித்திருக்கிறார். நன்றி.